2600 ஆண்டுகளுக்கு முன்பதாக வேதத்தில் எழுதப்பட்டாச்சு. பௌதிக விஞ்ஞானி ஆகிய கலிலியோ கிபி 1564 1642 வரைக்கும் வாழ்ந்தவர். இந்த பூமி உருண்டையானது என்று சொன்ன ஒரே காரணத்தினால் போப்பாண்டவங்க கொண்டு போய் அவரை வீட்டு காவலில் வச்சு தட்டையானதுன்னு சொல்ற வரைக்கும் அவரை வெளியில விடவே இல்லை. புனித கொலம்பான் கிபி 585 பாவங்களுக்கு இன்னென்ன தண்டனை என்று சொல்லி எப்படியெல்லாம் தண்டனை கொடுக்க முடியுமோ அது ஒரு பெரிய சரித்திரமே இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் பார்ப்பீர்களானால் நேஷனல் ஜியோகிராஃபியில் எப்படி இந்த ரோமில் தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க, வித்தியாசமான விதத்தில் அவர்கள் எவ்வளவு கொடூரமான தண்டனை கொடுத்தார்கள். அதெல்லாம் இவருக்கு பின்பு வந்த போப்பாண்டவனுடைய காரியமாய் இருக்கிறது. 2ஆம் அர்பன் இவர் 8 சிலுவை போர்களுக்கு காரணமானவர். இவர் 176 ஆண்டுகள் நடந்த அந்த சிலுவை போர்களை துவக்கி வைத்தவர். இந்த சிலுவை போர் மூலமாக யார் இந்த போரில் வருகிறீர்களோ அவர்கள் எவ்வளவு பெரிய கொலைகாரர்களாக இருந்தாலும் விபச்சாரக்காரர்களாலும் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, நீங்கள் இதில் இறந்து போனால் நேரா பரலோகம் என்று சொன்னார். 176 ஆண்டுகள் சரித்திரத்தில் 8 சிலுவை போர்கள் நடந்தது. அதை ஆரம்பித்து வைத்தவர் 2ஆம் அர்பன். போப்புக்கு கீழ்ப்படியாதவர்களை தீயிலிட்டு கொளுத்துகிறது. அவர்களை மட்டும் இல்லை, அவங்க வீட்டை கொளுத்துவாங்க, ஊரையே கொளுத்துவாங்க. இது 11ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கிபி 1431 பிரான்ஸை இங்கிலாந்திலிருந்து போர் உடை துடைத்து போய் யுத்தத்தில் ஜெயித்து வந்த ஜோன் ஆஃப் ஆர்க்கை ஒரு சூனியக்காரி என்று சொல்லி அவர்கள் தீயிட்டு கொளுத்து விட்டாங்க. ஆனால் பின்பதாக 1920 15ஆம் ஆசீர்வாதப்பர் என்பவர் இந்த ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படி கொலை செஞ்சது தப்பு, அவங்க உண்மையில புனிதையானவங்க என்று சொல்லி அவங்க புனித பட்டமும் கொடுத்தார். அப்படி புனித பட்டம் கொடுத்ததுனால ஜோன் ஆஃப் ஆர்க் உயிரோடு எழுந்து வந்துட்டாங்களா என்று எனக்கு தெரியல. 1920 15ஆம் ஆசீர்வாதப்பர் இந்த காரியத்தை செய்ததை நீங்கள் பார்க்கலாம். கிபி 1431 1534 வரைக்கும் அந்த 13 போப்புகள் 5ஆம் நிக்கோலாஸ் முதற்கொண்டு 10ஆம் சிங்கராயர் வரைக்கும் மிகுந்த ஆடம்பர வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். மிகுந்த ஆடம்பர வாழ்க்கை. இப்படிப்பட்டதான் ஆடம்பர வாழ்க்கையில் ஏராளமான அரண்மனைகள், ஏராளமான பூங்காக்கள், ஜனங்களுடைய வரி பணத்தின் சுமைகளை அவர்கள் ஏற்றினார்கள். 2ஆம் ஜூலியன் ஒரு யுத்த பிரியர். இவர் பிரான்ஸ் மேல யுத்தத்தை போட்டு 40,000 பேரை கொன்று குவித்து அவர் இரத்தத்தில் நடந்து வந்து அதை ஜெயித்தார் என்று சொல்லி சரித்திரம் எழுதுகிறது. இந்த போப்புக்கு 3 மனைவிகள் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். கிபி 1512 தூய பேதுருவின் ஆலயத்துக்கு இவர்தான் அஸ்திபாரம் போட்டார். பின்னாடி 10வது சிங்கராயர் வந்தார். இவர் காலத்தில் பாவ மன்னிப்பு சீட்டு விற்கிறதன் மூலமாக பணம் திரட்ட ஐரோப்பா முழுவதும் ஏராளமான துறவிகளை அனுப்பி எந்த பாவம்னாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு பாவத்துக்கும் இவ்வளவு பணம், நீ போய் சொன்னியா 100 ரூபா கட்டு, நீ ஒருவேளை கொலை செஞ்சியா 1 லட்சம் ரூபா கட்டு என்று சொல்லி அந்த பணம் அந்த காணிக்கை பெட்டியில் விழுந்த உடனே அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போயிடும், பாவம் மன்னிக்கப்பட்டுடும் என்றெல்லாம் சொல்லி பாவ மன்னிப்பின் சீட்டை கொடுத்தாங்க. தேவனுடைய இலவச ஈவான இந்த பாவ மன்னிப்பை, இயேசுவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட இந்த பாவ மன்னிப்பை எப்படி பணம் கொடுத்து வாங்குவது, ரட்சிப்பை பணம் கொடுத்து வாங்குவது எப்படி என்று கேட்டுதான் அகஸ்டின் மட குருவாய் இருந்த மார்ட்டின் லூத்தர் போப்பின் அதிகாரங்களுக்கு எதிராக எழும்பினார். அவர் 95 கேள்விகளை விட்டன்பர்க் ஆலயத்தில் எழுதி 1517 அக்டோபர் 31 அதை அடித்து இதற்கு பதில் தரம் சொல்லிவிட்டு இந்த ஆலயத்தின் கதவை திறவுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவர் கேட்ட கேள்விகள், அவர் சொன்ன போப்பின் அதிகாரத்துக்கு அவர்கள் அடித்த அந்த சாவு மணி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது, ஒரு பெரிய சமுதாய புரட்சியை கொண்டு வந்தது. புரோட்டஸ்டன்ட் என்ற இயக்கம் அப்பொழுதுதான் ஏற்பட்டது. அந்த இயக்கத்தின் மூலமாக அநேக திருச்சபைகள் உலகம் எங்கும் பரவி இன்றைக்கு வேதத்தை கட்டி வைத்திருந்த அங்க சங்கிலியில அந்த வேதத்தை மொழிபெயர்த்து இன்றைக்கு நம் கையிலே காணத்தக்கதான காரியங்களை கர்த்தர் மார்ட்டின் லூத்தர் மூலமாக, பின்பதாக வந்த புரோட்டஸ்டன்ட் இயக்கத்தினர் மூலமாக தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்தார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பது மார்ட்டின் லூத்தர்னுடைய கடைசி வரைக்கும் அவர் ஒலித்த குரல், அவருடைய குறிக்கோள், அவருடைய கூக்குரல், அவருடைய ஏக்கம் எல்லாம். 4வது கேள்வி,
யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இந்த சமாரிய ஸ்திரீ கேட்கிறாள், நாங்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எருசலேமிலே தேவாலயத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று எருசலேமை சொல்லுகிறீர்கள், எந்த இடத்திலே தொழுது கொள்ளுவது, எது சரி? ஆனால் யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இயேசு ரொம்ப அழகா சொல்றார், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். உயிருள்ள ஒரு உண்மையுள்ள ஒரு மகிமையான ஆவியினால் நிறைந்த ஒரு மகிமையான ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஒவ்வொரு ஜெபமால மணியை உருட்டும் போதும் சர்வேசனுடைய மாதாவே என்று சொல்லுகிறதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு தாயா. சங்கீதம் 92 பர்வதங்கள் தோன்றுவதற்கு முன்பதாக அவர் உண்டானவர். அவர்களே சொல்றாங்க, இவர் ஜனித்தவர், ஒரு உண்டாக்கப்பட்டவர் இல்ல, பிதாவோடு ஒரே பொருளானவர், இவர் மூலமாகவே யாவும் படைக்கப்பட்டன. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. இயேசுவுக்காகத்தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டுச்சு, இயேசு தான் உண்டாக்கி. எனக்கு என்ன அநேக பேர் கேட்கிற கேள்வி, தாய் இல்லாம எப்படி பிள்ளை வந்தாங்கன்னு. நான் அவங்கள பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இயேசு இல்லாம உலகத்துல யார் வந்தாங்க? ஏனென்றால் வசனத்தை வாசிக்கும் போது யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், அவன் கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறார். இன்னும் மார்க் 12ஆவது அதிகாரம் 37ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, தாவீதுக்கு அவர் ஆண்டவராய் இருக்க, தாவீதுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. தாய் இல்லாமல் பிள்ளையாய் என்று கேட்கிறவர்கள் இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா, அது மாத்திரமல்ல, இன்னும் பெண் பிள்ளைகள் 6 பேராவது இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்பு பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறது என்ன தவறு? திருமண வாழ்க்கை தவறு என்று ஏன் சொல்ல முடியும்? யோசேப்புக்கு மரியாள் துரோகம் செய்தார்களா? இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தின்படி அவர்கள் பிள்ளை பிறந்தது, அவர்களுக்கு இயேசுக்கு பின்பதாக குறைந்தபட்சம் 6 பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்டதான காரியம்? தாயாகிய மரியாளோடு கூட ஒரு குழந்தையை வைத்து அவர் காட்டுகிறதுக்கு காரணம் என்ன? பாரு, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பெரியவங்கள்ட்ட சொல்லு, சின்ன பிள்ளைங்களை வேணா கொஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. எகிப்துல இசிசையும் ஹோரஸையும் இப்படி வணங்கினாங்க, ரோம்ல ஃபார்ச்சுனாவை அப்படி வணங்கினாங்க, கிரீஸ்ல செரிசை வணங்கினாங்க, சைனாவில் இக்மோ வணங்கினாங்க, இந்தியாவில் துர்காவை வணங்கினாங்க. இப்படிப்பட்டதான காரியம் உலகம் எங்கும் தாயும் பிள்ளையினுடைய வணக்கமானது இருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆவது அதிகாரத்தை 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தெபோரால் யாகேலை பார்த்து, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னதுனால யாகேல் தான் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தேவ தூதன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னதுனால, அச்சிஷ்ட கிதியோனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனிதர்களுக்கு மத்தியஸ்தர் இயேசுவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிபி 1950 12ஆம் பத்திநாதர் தேவ மாதா பரமேறி அவங்க மோட்சராணியா போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் ஏறினவரும் இயேசு ஒருவரே. கிபி 1854 9வது பயஸ் மரியாள் ஜென்ம கர்ம பாவமற்றவள். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 51:5 என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று சொல்லியிருக்கும் போது எங்கிருந்து இந்த கண்டுபிடிப்பு வந்தது என்று தெரியவில்லை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் வழிவிடுகி ஏகமாய் கெட்டு போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாளை குறித்து வேதம் ரொம்ப மரியாதையாகவும் அன்பாகவும் சொல்லுகிறது. ஏனென்றால் லூக்கா 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், இதோ நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடிமை. இந்த சமாரிய ஸ்திரீ கடைசியாக யோவான் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இயேசுவினிடத்தில் இப்படி சொல்லுகிறார், மெஸ்ஸியா என்கிறவர் ஒருவர் வருவார், அவர் வந்து சொன்னா போதும், அவர் வரும்போது நாங்கள் ரட்சிக்கப்பட்டுருவோம். இல்லை, ஏசாயா 56ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு
நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இது கடைசி காலம். கடைசி காலத்துல யாவரும் மனம் திரும்ப வேண்டும். என்னடா லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? அப்படிப்பட்ட நிலைமையில கடைசி நாட்கள் போகும். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்று எழுதியிருந்தது. 9ஆம் வசனத்துல, ஞானமுள்ள மனம் இதுல விளங்குமா? அதுல 7 தலைகள் இருக்குமா? அந்த 7 தலைகள் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம் என்று திட்டவட்டமாய் பேசுகிறது. கிமு 758 டைபர் நதிக்கரையில கட்டப்பட்ட ரோம் நகரம் அது 7 மலைகளின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லது 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏனென்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவானாம். அவன் பாவ மனுஷன் வெளிப்படுவதற்கு முன்பதாக வேதம் நம்மை எச்சரிக்கிறது. 11/2/1929 இத்தாலி அரசு செய்த உடன்படிக்கையின்படி வாட்டிகன் நகர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைநகராக மாறினது. 109 சதுர ஏக்கர் பரப்பளவு உள்ளதுதான். ஆனால் உலகத்தில் இருக்கிற இத்தனை கோடி கத்தோலிக்க மக்களுக்கு அது தலைமையிடமாக இருக்கிறது. போப் ஜான் பால் II 1986 தலாய் லாமா, இந்து குருக்கள், ஆப்பிரிக்கனுடைய ஊடு குருக்கள், சிரியன் கேத்தலிக்ஸ் என்று பலரை ஒன்று சேர்த்து அவர் சொன்னார், பரலோகத்துக்கு போறதுக்கு பல பாதைகள் உண்டு. இன்றைக்கு சொல்ல போனால் எல்லாமே ஒண்ணுதான் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு 100 ரூபான்னு சொன்னா என்ன, 2 50 ரூபான்னு சொன்னா என்ன, 10 ரூபான்னு சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். இதுதான் விசுவாச துரோகம் என்பது. 3வது இன்னசென்ட். அவர் சொன்னாரு, முழு உலகையும் ஆள்வது போப்பினுடைய அதிகாரம். அப்ப முழு உலகையும் ஆள வேண்டும் என்ற காரியம் ஆரம்பத்திலிருந்து இருந்திருக்கிறது. 1957 6 நாடுகள் ரோம்ல சேர்ந்து ரோம் ட்ரீட்டியாக ஆரம்பிப்பது தான் இன்றைக்கு ஈஸியாக ஐரோப்பா பொது சந்தையாக மாறி இருக்கிறது. 2000 ஈரோ நாணயம் வெளியிட்டது. அதுல 11 நாடுகளுக்கான பொதுவான பணம் அதுவும் வெளியிட்டது. அதுவும் ஒரு ஸ்திரீ ஒரு மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறது போலதான் அதுவும் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. பெல்ஜியம் பிரேசல்ஸ் நகர்ல ஈஸினுடைய தலைமை கட்டடம் 100 கோடி பவுண்ட்ல கட்டப்பட்டு அதில் 679 இருக்கைகள் உலகமெங்கும் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான இடமாய் கட்டப்பட்டு 679 இருக்கைகள் கட்டப்பட்டது. அதுல 1999 கட்டி முடிக்கப்பட்டாச்சு. அதுல ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் இன்னும் காலியா இருக்கு. அது என்ன நம்பர்னு சொல்றேன், உங்களுக்கு தெரியும், 666. எப்பொழுது அவன் வந்து உட்காருவான் என்று இந்த 12 வருஷமாகவே அவர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலைமையில இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் சொல்றாரு, இந்த சத்தத்தை கேட்கும் போது நீங்க மனம் திரும்புங்க. எங்கும் இருக்கிற மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்துல, இயேசு ஒருவன் தாகமாய் இருந்தான், என்னிடத்துல வந்து அவன் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன். அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். ஒருவன் என்னிடத்துல விசுவாசமா இருந்தா போதும், வேத வாக்கியத்தை விசுவாசிச்சா போதும், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள். அவன் தாகம் தீர மாத்திரமல்ல, அவன் ஆசீர்வாத வாய்க்காலாய் மாறி விடுவான். இன்றைக்கு இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்துல 58 கோடி மக்கள் இருக்கிறாங்க. வருஷத்துக்கு 2 கோடி பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 54,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றி, வந்துவிடு, என்னோடு வந்துவிடு, என்னிடத்துல வா, என்னிடத்துல இடரல் அடையாத, நான் உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நான் வாசலா இருக்கிறேன், எனக்குள் பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடுவாய் என்று சொல்லுகிறார். அவரே அஸ்திவாரம், அவரே மூளைக்கு தலைக்கு, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே நித்திய ஜீவனை தருகிறவர். நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு பரலோக பிதாவே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரனுடைய உள்ளம் திறக்கட்டும், அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. வேத வாக்கியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிறதுனால் நற்குணசாலிகளாய் மாறுவார்களாக, தீமையை விட்டு விலகி நன்மையை பின்பற்றுவார்களாக. ஆண்டவரே, சத்தியத்தை பின்பற்றுவார்களாக. விடுதலையாக்கும் என்று சொன்னீரே, அவர்கள் அறிந்த இந்த சத்தியம் அவளை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே, இன்றைக்கு விடுதலையாக்கட்டும்.
சத்தியத்தை அறியட்டும், ஒரு மேன்மை பெறட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொருத்தருடைய ஜீவனாய் மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சத்தியத்தை கேட்ட உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. பிதாவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். மேலும் விவரங்களுக்கு எல்லாம் இயேசுக்கே திருச்சபை நம்பர் 1 அல்லேலூயா நகர் பைபாஸ் ரோட் காரைக்கால். In English, All to Jesus Church number 1 Hallelujah Nagar Bypass Road Karaikal. Our phone number 9940917534. May God bless you.